துவாரகையின் அரசன் இரண்டாம் பகுதி. விரைவில் திருமணம் நடக்க ருக்மிணி பரிணயத்தில் நாம் வாசிக்க வேண்டியது ருக்மிணி கூறியதாய் அந்த அந்தணர் கண்ணனிடம் கூறியதுதான். கண்ணா, இப்போது நான் கூறுவதெல்லாம் என் குரல் வழி ருக்மிணி தேவி கூறியதுதான். எனவே என்னை மறந்து என் குரலையும் மறந்து தேவி ருக்மிணியை மனதில் கொண்டு நான் கூறுவதை செவிமடுத்து கேட்பீராக என்று அந்தணர் தொடங்குகிறார். அச்சுதனே, உலகிலும் எழிலானவனே, உமது திருக்கல்யாண குணங்களில் கேள்வியுற்ற நாள் முதல் என் மனம் உன்னையே நாடி நிற்கிறது. முகுந்தனே, முக்திக்கு வித்தானவனே, நல்ல குலத்தில் பிறந்த கன்னியர்களால் உன்னை விரும்பாமல் இருக்க முடியாது என்பதே என் பிரமாணம். நான் மட்டும் எப்படி விதிவிலக்காவேன்? ஆகையினால் நான் என் மனதில் தம்மையே என் மணாளராய் வரித்து விட்டேன். தாமரை மலர் போன்ற கண்கள் கொண்டவரே, விரைந்து வந்து என்னை ஏற்றுக்கொள்வீராக. இல்லாவிட்டால் சிசுபாலன் என்னும் நரிக்கு நான் மாமிசமாகி விடுவேன். இது நாள் வரை நான் வாழ்ந்த வாழ்வில் தான தர்மங்களும் புண்ணிய நீராடல்களும் மானசீக வழிபாடுகளும் இருந்தது உண்மையானால் கிருஷ்ணச்சந்திரனே, தாமே எனக்கு மாலையிடுவீராக. சிசுபாலனுக்கு என்னிடத்தே இடமில்லை என்றாகட்டும். ஒருவேளை சிசுபாலன் என்னை நெருங்கும் பட்சத்தில் அவனை சிதறடித்து என்னை தாம் கவர்ந்து சென்றே தீர வேண்டும். இது என்மேல் ஆணை. இன்னும் சுலபமான வழியொன்றும் உண்டு. நான் குலதெய்வத்தை தரிசிக்க வரும் சமயம் தாம் அங்கு வந்தும் என்னை கவர்ந்து செல்லலாம். தின்தோள் மணிவண்ணா, உமது திருவடி தூசுக்கு தவமிருப்போர் வாழும் இவ்வுலகில் உம்மை நான் அடையாது போனால் என் பிறப்பே வீணன்றோ? அது வீணாகலாமா? ஒன்று மட்டும் உறுதி, எத்தனை ஜென்மம் எடுத்தாவது நான் தம்மை சேர்ந்தே தீருவேன் என்று தேவி ருக்மிணியின் உருக்கமான மொழிகளை கூறி முடித்த அந்தணர், கண்ணா, பாவம் தேவி ருக்மிணி தவியாய் தவித்தபடி இருக்கிறாள், அவளை ஏமாற்றி விட வேண்டாம் என்று கூறினார். கண்ணனும் மறுமொழியாக, பிராமணரே, தங்கள் வார்த்தைகளில் தேவி ருக்மிணியின் மையல் நெஞ்சம் பளிச்சென எனக்கு தெரிகிறது. நான் ருக்மிணியை கைவிட மாட்டேன். அதே சமயம் அவள் சகோதரன் ருக்மி சிசுபாலன் பால் உள்ள நட்பாலும் அன்பாலும் என்னை பகைவனாக கருதுகிறான். அவனுக்கு நான் நேருக்கு நேர் நின்று பாடம் கற்பிப்பேன் என்றுரைத்தார் கிருஷ்ண பரமாத்மா. அதை கூறிய கையோடு அந்தணரோடு அப்போதே விதர்ப்ப நாட்டிற்கு புறப்பட்டு விட்டார். கண்ணன் இப்படி தேவி ருக்மிணி நிமித்தம் தனியாக விதர்ப்ப தேசம் சென்ற செய்தி சற்று தாமதமாக பலராம சுவாமியை எட்டியது. பலராம சுவாமி உடனேயே பெரும்படையை திரட்டினார். கண்ணனுக்கு துணை புரிய புறப்பட்டு விட்டார். அவருக்கு தெரியும், ருக்மிணி விஷயம் நிச்சயம் சண்டையில்தான் முடியும் என்று. விதர்ப்ப நாட்டிலோ எங்கு பார்த்தாலும் திருமணக்கலை. சிசுபாலன் தான் மாப்பிள்ளை என்னும் செய்தி மட்டும் ஊர் மக்களை கவலையில் ஆழ்த்தி இருந்தது. அப்போது கண்ணனும் பலராம சுவாமியும் அங்கு வர திருமணத்தில் பங்கு கொள்ளத்தான் வந்திருக்கிறார்கள் என்றே எல்லோரும் எண்ணினார்கள். அந்தணர் மட்டும் முன்பாக தேவி ருக்மிணியிடம் சென்று, கண்ணன் உன்னை கவரும் பொருட்டே வந்திருக்கிறார், உற்சாகமாயிரு என்று அவளை மகிழ்வித்தார். அவளும் புது தெம்பு பெற்றாள். மறுபுறம் சிசுபாலனும் அவன் நண்பன் சால்வன், ஜராசந்தன், தந்தவக்ரன், விதுரதன் முதலியோருடன் கூடி ஆலோசனை செய்ய தொடங்கிவிட்டான். கண்ணன் ருக்மிணியை அடைய முயன்றால் யுத்தம்தான் என்கிற முடிவிற்கும் அவர்கள் வந்தனர். ஜராசந்தன் ஏற்கனவே கண்ணன் மேல் 18 முறை போர் தொடுத்தான். சிசுபாலனோ கண்ணனே தன் காலன் என்று அவன் மேல் பெரும் அச்சத்தோடு இருப்பவன். இவர்கள் சேர்ந்தால் கேட்க வேண்டுமா? மறுநாள் திருமண மேடையில் தேவி ருக்மிணி மாலையும் கழுத்துமாய் நின்ற நிலையில் அவர்கள் பயந்தது போல்தான் நடந்தது. ஸ்ரீகிருஷ்ணரின் ரதம் அவள் முன் வந்து நின்றது தெரியவில்லை. அதில் ருக்மிணி ஏறியது தெரியவில்லை. அப்படி ஒரு மின்னல் வேகம். அந்த ரதம் துவாரகை நோக்கி பறக்க ஆரம்பித்து விட்டது. பின்தொடர்ந்த சிசுபாலனையும் ஜராசந்தனையும் பலராம சுவாமி பார்த்து கொண்டார். அப்படியும் ருக்மிணியின் சகோதரனான ருக்மி கண்ணனை விடாது பின்தொடர்ந்து மறித்து விட்டான். அடாத வார்த்தைகள் பேசி பானம் போட முயன்றான். ஆனால் கண்ணனின் பானங்களால் அவன் நிலைகுலைந்து போனான். இறுதியாக அவனது உயிரை பறிக்க வாளை உருவிய போது தேவி ருக்மிணி
தன் சகோதரனை விட்டுவிடும்படி கண்ணனின் திருப்பாதங்களில் விழுந்து கதறினாள். பிரபோ, என் சகோதரனை ஏதும் செய்து விடாதீர்கள், அவனை மன்னித்து விடுங்கள் என்றாள். கண்ணனும் அவனை மன்னித்தார். பின் தேவி ருக்மிணியுடன் துவாரகை வரவும் ஊரே திரண்டு ஆகாரத்தை எடுத்து வரவேற்றது. விதர்ப்ப நாட்டு திருமணம் கலை இப்போது துவாரகைக்கு வந்துவிட்டது. இப்படி ருக்மிணி பரிணயத்தை இந்த உலகறிய கூறியவர் சுகமுனிவர். இவரே கிருஷ்ண பத்தினியர்களில் இன்னொருவரான சத்யபாமைக்கும் கிருஷ்ணருக்கும் நேரிட்ட திருமண பந்தம் குறித்து விரிவாக கூறத் தொடங்கினார். இந்த சத்யபாமா பரிணயம் பல அரிய செய்திகளை கொண்டது. அப்படி சுகபிரம்ம முனிவர் கூறிய சத்யபாமா பரிணயம் சத்ராஜித் என்னும் யாதவ மன்னனிடமிருந்தே தொடங்குகிறது. இவன் மகள்தான் சத்யபாமா. சத்ராஜித்து சூரிய பகவானிடம் பக்தி கொண்டவன். சூரிய நமஸ்காரத்தை நாள் தவறாது ஸ்ரத்தையோடு செய்து வருபவன். அதிகாலை சூரியன் கிழக்கு வானில் உதித்த நிலையில் இரு விழிகளால் எந்தவித கூச்சமும் இன்றி பூரணமாக பார்க்க முடியும். அவ்வேளை கிரணங்களுக்கும் ஒரு தனித்த சக்தி உண்டு. அப்போது சூரியனின் காயத்ரி மந்திரத்தை ஜபித்தால் சூரியனின் அருளை பெறலாம். சத்ரஜித்தும் சூரிய காயத்ரியை கோடி கோடி முறை தவறாது ஜபித்து சூரிய தேவனையே நேரில் வரவழைத்து விட்டான். இது போன்ற செயலுக்கு பின்னால் நோக்கம் ஒன்று இருக்கும் அல்லவா? சத்ராஜித்திற்கும் அப்படி ஒரு நோக்கம் இருந்தது. இரண்டாம் பகுதி நிறைவடைந்தது.